ரைட். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காது தமிழன்று சங்கே முழங்கு என்று பிள்ளைகள் தமிழ் தாயை மனமொழிமைகளால் பணிந்து துதித்து பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் இன்றைய வகுப்பில் புதிய ஆத்திசூடி பாரதியார் பாடிய புதிய ஆத்திசூடி பற்றித்தான் நாங்கள் இன்றைய வகுப்பில் கதைக்க போறோம். 6ஆம் தரத்திலே புதிய ஆத்திசூடியிலே இருந்து 50 கற்றுக்கொண்டோம். 7ஆம் தரத்திலே மேலும் 30 கற்போம். 6ஆம் தரத்திலே புதிய ஆத்திசூடி பற்றி கூறியவற்றை மீட்டுக் கொள்ளுங்கள். சரி, அப்ப நாங்கள் அது சார்ந்து சில விஷயங்களை குறிப்பெடுத்துக் கொள்ளுவோம். இப்ப நீங்க கொப்பியை எடுத்துட்டு கொப்பியில புதிய ஆத்திசூடி என்று தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. முதலாவது விசேட குறிப்பு போடுங்க. முதலில் ஆத்திசூடியை பாடியவர் முதலில் ஆத்திசூடியை பாடியவர் ஔவையார் ஆவார். 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 இரண்டாவது விசேட குறி போடுங்கோ. இரண்டாவது விசேட குறி போட்டுக் கொள்ளுங்கோ. ஆத்தி மலர்களால் கொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர் சிவபெருமான். ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர் சிவபெருமான். ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர் சிவபெருமான். ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர் சிவபெருமான். எனவே சிவனை குறிக்கவே ஆத்திசூடி என பெயர் வந்தது என கூறுவர். எனவே சிவனை குறிக்கவே ஆத்திசூடி என பெயர் வந்தது என குறிப்பிடுவர். எனவே சிவனை குறிக்கவே ஆத்திசூடி என பெயர் வந்தது என குறிப்பிடுவர். அடுத்த விசேட குறி போடுங்க. அதேவேளை சோழ மன்னன் ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட அதேவேளை சோழ மன்னன் ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர். சோழ மன்னன் ஆத்தி மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர். சோழ மன்னன் ஆத்தி மலரினால் தொடுக்கப்பட்ட மாலையை அணிந்தவர். எனவே அவரை குறிக்கவே அப்பெயர் வந்தது என சிலர் கூறுவர். 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 ரைட். அப்ப